ஸோ நம்ம குழந்தைகளை வளர்க்கலாம். ஸோ குழந்தை கஷ்டப்படாம வளர்க்கணுன்றது முக்கியம். ஆரோக்கியமாக வளர்க்குறோமான்றதும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அப்போ இந்த சுகர் வர்றதுக்கு இது எல்லாமே ஒரு ரீசனா இருக்கு. ஒரு வேளை டக்குன்னு நமக்கு இருக்குதுன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம். ஸோ ம். அப்போ அதற்கான மெடிசின்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ம். முதல்ல சுகர் இருந்தா சுகர அவாய்ட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம். ம். முக்கியமான ஒரு உண்மை. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த துவர்ப்பு சுவை, கசப்பு சுவை சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ம். இப்ப சுகர் இருக்குன்னா, நல்ல துவர்ப்பான பொருட்களா சேர்த்து சாப்பிடணும். நல்ல காய்கறிகள் சேர்த்து சாப்பிடுறது. வாழைப்பூ ரொம்ப முக்கியம். அத்தி பிஞ்சு ரொம்ப முக்கியம். நல்ல ம். துவர்ப்பா இருக்கக்கூடிய விஷயங்கள். மருந்துகள் வகையாகவே பார்த்தோம்னா, நம்ம கடுக்காயா இருக்கட்டும், திரிஃபலா இருக்கட்டும், அதே ம். மாதிரி ஆவாரை குடிநீரா இருக்கட்டும், மதுமேக குடிநீர், இந்த மருந்துகள் எல்லாமே நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. அப்போ உணவிலும் சரி, மருந்தும் சரி, அத நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது, சுகர் ம். லெவல் நல்லா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ காலையில நல்லா வாக் பண்ணுங்க. யோகாசனம் ரொம்ப முக்கியம். என்னால ம். வாக்கிங்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்றவங்க, ம். வீட்லயே நல்ல காற்றோட்டமான இடத்துல யோகாசனம் பண்ணலாம். ஸோ புஜங்காசனம் பண்றது, சர்வாங்காசனம் பண்றது, கோமுகாசனம் ரொம்ப முக்கியமானது.